வணக்கம் நேயர்களே. மீன ராசியில் பிறந்தவர்களே, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. ஆனால் அந்த மாற்றம் நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்பது நீங்கள் அடுத்த சில நாட்களில் எடுக்கப் போகும் முடிவுகளை பொறுத்தே இருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை காலம். ஏன் இந்த எச்சரிக்கை? கிரக நிலைகள் அப்படி என்ன சொல்கின்றன? மங்களகரமான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நன்னாளான ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் என்ன நடக்கப் போகிறது? முக்கியமாக அந்த 4 பேர் யார் யாரிடம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும்? இதை பற்றி தெளிவாகவும் ஆழமாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த காணொளியை ஒரு நொடி கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் அந்த 4 பேரை பற்றிய ரகசியம் உங்களுக்கு தெரியும். வணக்கம் மீனராசி நேயர்களே, உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்களையும் நீங்கள் கடந்து வந்த முள் பாதைகளையும் பற்றி இன்றைக்கு நாம் ஆழமாக பேசப் போகிறோம். பொதுவாகவே மீனராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி, அதாவது மோட்ச ராசி என்று சொல்லப்படும். மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லாத ஒரு ஆழமான மனவலிமையும் அதே சமயம் தாங்க முடியாத மனவேதனையும் உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. கடந்த சில ஆண்டுகளை திரும்பி பார்த்தால் உங்கள் கண்கள் கலங்காமல் இருக்காது. உங்கள் வாழ்க்கை ஒரு போராட்ட களமாகவே இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. முதலில் உங்கள் மனதின் வலியை பற்றி பேசுவோம். மீன ராசியில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்து துடிப்பவர்கள். ஆனால் உங்கள் கஷ்டத்தை பார்க்க யாருமே இல்லை என்பதுதான் நீங்கள் கடந்த காலத்தில் கண்ட கசப்பான உண்மை. பிறருக்கு உதவும் போது இருந்த வேகம் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது எங்கே போனது என்று நீங்கள் பலமுறை கடவுளிடம் அழுதிருப்பீர்கள். உங்கள் கடந்த காலம் என்பது ஏமாற்றங்களின் தொடர்கதை. நீங்கள் யாரை உயிருக்கு உயிராக நம்பினீர்களோ, யாரிடம் உங்கள் ரகசியங்களை மனம் திறந்து பகிர்ந்தீர்களோ அவர்களே உங்களுக்கு முதுகில் குத்தினார்கள். நீங்கள் செய்த தர்மம் கூட உங்களுக்கு எதிராக திரும்பிய காலங்கள் அவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் பார்த்த ஏற்ற தாழ்வுகள் ஒரு கடுமையான பயணம் போல இருந்திருக்கும். கை நிறைய பணம் வந்த காலத்தை விட அடுத்த வேளை உணவிற்கும் அல்லது அடுத்த மாத வாடகைக்கும் என்ன செய்வது என்று தவித்த காலங்களே அதிகம். உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை என்பது உங்கள் வாழ்நாள் சாபமாகவே இருந்தது. கடினமாக உழைத்திருப்பீர்கள், இரத்தத்தை வேர்வையாக்கி உழைப்பை கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அதன் பலனை யாரோ ஒரு தகுதியற்ற நபர் தட்டிச் சென்றிருப்பார். கடன் பிரச்சனை உங்களை தூங்க விடாமல் செய்திருக்கும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கும் சுழற்சியில் நீங்கள் சிக்கி தவித்தது அந்த இறைவனுக்கே வெளிச்சம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உடல் பாதிப்பை விட மனரீதியான பாதிப்புகளே உங்களை அதிகம் வாட்டியிருக்கும். தூக்கமில்லாத இரவுகள், காரணமே தெரியாத பயம், மன அழுத்தம் போன்றவை உங்கள் நிம்மதியை பறித்தன. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உங்களை ஒரு கட்டத்தில் விரக்தியின் விளிம்பிற்கே கொண்டு சென்றிருக்கும். உடல் ரீதியாக கால்களில் வலி, ஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகளை நீங்கள் கடந்த காலத்தில் அதிகம் சந்தித்திருக்கலாம். உறவுகளின் பக்கம் திரும்பினால் அங்கேதான் உங்களுக்கு பெரிய காயங்கள் ஏற்பட்டன. மீன ராசி என்பது அன்பிற்கு ஏங்கும் ராசி. ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்னவோ அலட்சியமும் அவமானமும் தான். உங்கள் அன்பை ஒரு பலவீனமாக கருதி பலர் உங்களை ஏமாற்றினார்கள். உனக்கு என்ன தெரியும் என்ற வார்த்தையை உங்கள் நெருக்கமானவர்களிடமிருந்தே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள்தான் உங்களை சுற்றி அதிகம் இருந்தார்கள். குறிப்பாக கடந்த கால 7.5 சனி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் புயலை கிளப்பியிருக்கும். வீடு மாற்றம், வேலை இழப்பு, அவப்பெயரென ஒன்றன் பின் ஒன்றாக உங்களை சோதித்திருக்கலாம். ஆனால் மீனராசியினரே, இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி இன்று நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு உங்கள் மன உறுதிதான் காரணம். நீங்கள் ஒரு நீர் ராசி. தண்ணீரை போல எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் நீங்கள் மீண்டும் மேலேயே எழும் குணம் கொண்டவர்கள். நீங்கள் இழந்தது வெறும் பணம் அல்லது உறவுகள் மட்டுமல்ல, உங்கள் நம்பிக்கையையும் சேர்த்துதான். அந்த நம்பிக்கை இன்று மீண்டும் துளிர்விடத் தொடங்கி இருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் கண்ட ஒவ்வொரு துரோகமும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறது. யார் உண்மையானவர், யார் வேடமிடுபவர் என்பதை இப்போது நீங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள் ஏன் முக்கியம் என்று நான் முன்பே குறிப்பிட்டேன். பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்த நன்னாளில் கடந்த கால கர்ம வினைகள் முடிவுக்கு வந்து உங்கள் தலையெழுத்து மாறப்போகும் ஒரு புள்ளியில் நீங்கள் நிற்கிறீர்கள். நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்பொழுது பலன் கிடைக்கப் போகிறது. இத்தனை காலம் உங்களை ஏமாற்றியவர்கள் இப்பொழுது உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். அந்த 4 நபர்களை பற்றி நான் எச்சரித்ததும் இதற்காகத்தான். உங்கள் வளர்ச்சி பிடிக்காதவர்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை தடம் புரளச் செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் இந்த முறை நீங்கள் பழைய மீனம் இல்லை, காயப்பட்ட சிங்கம் இப்போது வேட்டைக்கு தயாராகிவிட்டது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு எல்லோரையும் உங்களைப் போலவே நல்லவர்கள் என்று நம்பியதுதான். இனி அந்த தவறை செய்யாதீர்கள். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிராதீர்கள். உங்கள் வெற்றி அமைதியாக இருக்கட்டும். அதன் சத்தம் ஊரெங்கும் கேட்கட்டும்.
நீங்கள் இழந்த செல்வாக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம் அனைத்தும் மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறது. இப்பொழுது நாம் இந்த பதிவின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். பராபவ வருட தமிழ் புத்தாண்டான ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய இந்த 3 தேதிகள் ஏன் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றப் போகும் ஒரு திருப்புமுனை என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை கடந்து செல்வார். ஆனால் இந்த குறிப்பிட்ட 3 நாட்களில் சந்திரனின் சஞ்சாரம் மீன ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தையோ அல்லது விரயஸ்தானத்தையோ தொடும்போது ஆடி உங்கள் மனநிலையை அடியோடு புரட்டி போடக்கூடிய வல்லமை கொண்டது. சந்திரன் என்பது மனோகாரகன், மனதிற்கு அதிபதி அவர்தான். அவர் பலவீனம் அடையும் போதோ அல்லது பாப கிரகங்களின் பார்வையை பெறும்போதோ மீன ராசியினராகிய நீங்கள் மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டத்தை சந்திக்க நேரிடும். இந்த 3 நாட்களிலும் வானமண்டலத்தில் நிகழப்போகும் கிரகங்களின் சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஒருவிதமான சங்கடமான யோகத்தை உருவாக்குகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி காலையிலிருந்தே உங்கள் மனதில் ஒருவிதமான இனம் புரியாத பயம் அல்லது பதற்றம் தோற்றிக்கொள்ளும். ஒரு வேலையை தொடங்க போனால் அதில் ஏகப்பட்ட தடங்கல்கள் வருவது போல தோன்றும். இது எதனால் என்றால் உங்கள் ராசிநாதனான குருவின் பார்வையும் தற்போதைய சந்திரனின் நிலையும் ஒன்றுக்கொன்று முரண்படும் நேரமாகும். குறிப்பாக ஏப்ரல் 15ஆம் தேதி உச்சிவெயில் நேரத்தில்தான் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்றைய தினம் உங்கள் பேச்சில் ஒருவிதமான காரத்தன்மை இருக்கும். யாரிடமாவது தேவையில்லாமல் வாதம் செய்ய தோன்றும். நான் தான் சரி, மற்றவர்கள் சொல்றது தவறு என்ற ஒரு பிடிவாதம் உங்கள் ஆழ்மனதில் உருவாகும். இந்த 1 நிமிட ஆத்திரமும் பிடிவாதமும் தான் உங்கள் நீண்ட கால உழைப்பை சிதைக்கக்கூடிய ஆயுதமாக மாறும். நீங்கள் பல ஆண்டுகளாக போற்றி வளர்த்த ஒரு நட்போ அல்லது கஷ்டப்பட்டு பிடித்த ஒரு வேலையோ இந்த 1 நாளில் நீங்கள் பேசும் தவறான வார்த்தையால் பறிபோக வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக ஏப்ரல் 16ஆம் தேதி இது ஒரு மாறுதலான நாள். இந்த நாளில் உங்கள் சிந்தனை ஓட்டம் மிக வேகமாக இருக்கும். 1000 எண்ணங்கள் உங்கள் தலையில் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த தொழிலை செய்யலாமா, அந்த முதலீட்டை இப்போதே செய்து விடலாமா, அல்லது யாரிடமாவது கடன் வாங்கி ஒரு பெரிய காரியத்தை செய்யலாமா என்று உங்கள் அறிவு உங்களை தூண்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் மீன ராசியினரே, இந்த 3 நாட்களும் சந்திரன் இருக்கும் நிலை உங்களுக்கு சரியான பாதையை காட்டாது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் ஒரு மாய கண்ணாடியில் பார்ப்பது போன்றதுதான். இன்றைக்கு லாபமாக தெரிவதனாலே உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனாலதான் இந்த 3 நாட்களும் எந்தவிதமான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதோ பெரிய அளவிலான பண பரிமாற்றங்களை செய்வதோ முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் எச்சரிக்கிறேன். இப்பொழுது நாம் இந்த பதிவின் மிக மிக முக்கியமான, அதே சமயம் நீங்கள் மிகவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். முன்பு நான் குறிப்பிட்டிருந்த அந்த 4 நபர்கள் யார், ஏன் இவர்களிடம் மீன ராசியினர் இந்த ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் அதீத எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது மிக விரிவாக பேசப் போகிறேன். முதலாவதாக புகழ்ச்சி பாடும் அந்த போலி நண்பர்கள். யாராவது உங்களை வழக்கத்திற்கு மாறாக அளவுக்கு அதிகமாக புகழ்கிறார்கள் என்றால் அங்கே ஒரு ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்று அர்த்தம். உங்களை உயரத்தில் ஏற்றி வைத்து அங்கிருந்து தள்ளிவிட அவர்கள் காத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, எல்லாவற்றிலும் குறை சொல்லும் அந்த உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்கள். நீ இதையெல்லாம் ஏன் செய்கிறாய், உனக்கு இது செட் ஆகாது என்று உங்கள் பழைய தோல்விகளை தோண்டி எடுத்து உங்கள் தன்னம்பிக்கையை அடியோடு சிதைக்க அவர்கள் முயற்சிப்பார்கள். மூன்றாவதாக, அதிவேக லாபம் காட்டும் அந்த பேராசைக்காரர்கள். ஒரே வாரத்தில் பணம் இரட்டிப்பாகும் என்று ஆசை வார்த்தைகளை கூறுவார்கள். நான்காவதாக, உணர்ச்சிகளை தூண்டும் அந்த கோபக்காரர்கள். உங்களை பேச வைத்து உங்கள் நாவிலிருந்து தவறான வார்த்தைகளை வரவழைக்க துடிப்பார்கள். உங்கள் நிதானத்தை இழக்கச் செய்வதே இவர்களின் வேலை. இந்த 4 வகை மனிதர்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஊரில் மீனாட்சி என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் மீன ராசியில் பிறந்தவள். யாரையும் நம்பிவிடும் வெள்ளை உள்ளம் கொண்டவள். கடந்த சில ஆண்டுகளாகவே அவள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட சோதனைகள். ஒரு நாள் ஒரு முதியவர் அவளிடம், ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளும் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாட்கள். இந்த 3 நாட்கள் நீ அமைதியாக இருந்துவிட்டால் உன் தலை எழுத்தே மாறிவிடும். ஆனால் உன்னை சோதிக்க 4 உருவங்கள் உன்னை தேடி வரும் என்று எச்சரித்தார். ஏப்ரல் 14ஆம் தேதி காலை அவளது பழைய தோழி வந்து ஒரு புதிய தொழில் திட்டம் இருக்கிறது என்று புகழ்ச்சி மழையில் நனைய வைத்தாள். மீனாட்சிக்கு ஆசையாக இருந்தாலும் எச்சரிக்கை நினைவுக்கு வர நிதானமாக தவிர்த்தாள். ஏப்ரல் 15ஆம் தேதி அவளது நெருங்கிய உறவினர் வந்து அவள் எதை செய்தாலும் குறை சொல்லி அவள் மனதை ரணப்படுத்தினார். மீனாட்சி இவர்தான் அந்த 2வது நபர் என்று புரிந்து கொண்டு புன்னகையோடு அமைதியாக மௌனம் காத்தாள். ஏப்ரல் 16ஆம் தேதி ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக ஆசை காட்டினான்.
மீனாட்சி அதை துண்டித்தாள். அதே நாள் மாலையில் ஒருவன் அவளை வம்புக்கு இழுத்து கோபப்படுத்த முயன்றான். அவள் அமைதியாக நகர்ந்து சென்றாள். அந்த 3 நாட்களும் அவள் காட்டிய அமைதியால் அவள் தலையெழுத்து மாறியது. மீன ராசியினரே, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த அந்த சோதனைகளில் இருந்து தப்பிக்கவும் உங்கள் தலையெழுத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளவும் சில எளிய ஆனால் வலிமையான பரிகாரங்களை இப்போது நான் சொல்லப் போகிறேன். ஜோதிட ரீதியாக மீன ராசி என்பது நீர் ராசி, அதன் அதிபதி குரு பகவான். இப்பொழுது நிலவும் கிரகச் சூழ்நிலைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான பரிகாரம் தானம். பராபவ வருட தமிழ் புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 நாட்களும் உங்களால் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு மஞ்சள் நிற உணவை தானமாக வழங்குங்கள். எலுமிச்சை சாதம் அல்லது இனிப்பு போன்ற மஞ்சள் நிற உணவுகளை தானம் செய்வது உங்கள் ராசிநாதனான குருவின் அருளை பெற்றுத்தரும். இது உங்கள் மேல் விழும் தீய பார்வைகளை சிதறடிக்கும் ஒரு கவசமாக செயல்படும். இரண்டாவதாக, இந்த 3 நாட்களும் காலையில் எழுந்தவுடன் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து சூரிய பகவானுக்கு பார்த்தவாறு அந்த தண்ணீரை மெதுவாக கீழே ஊற்றுங்கள். இது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பயத்தையும் குழப்பத்தையும் நீக்கி தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் மன வலிமையை தரும். மேலும் இந்த 3 நாட்களும் இரவு உறங்குவதற்கு முன்னால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு உங்கள் தலைமாட்டிற்கு அருகே வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் அந்த தண்ணீரை யாருடைய காலிலும் படாதவாறு செடி அல்லது மரங்களுக்கு ஊற்றி விடுங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு நீக்கும். மூன்றாவதாக, தெய்வ வழிபாட்டை பொறுத்தவரை மீன ராசியினருக்கு பெரிய ஆபத்துகளில் இருந்தும் அந்த 4 நபர்களின் சூழ்ச்சிகளில் இருந்தும் பாதுகாப்பு தருபவர் காலபைரவர். இந்த 3 நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் அல்லது 3 நாட்களுமே மாலை நேரத்தில் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று காலபைரவருக்கு இளநீர் அல்லது தேன் அபிஷேகம் செய்யுங்கள். அது முடியாவிட்டால் பைரவர் சன்னதியில் ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். காலத்தின் அதிபதியான பைரவரை நீங்கள் சரணடையும் போது உங்கள் கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறத் தொடங்கும். இந்த எளிய பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள். உங்கள் கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் பனி போல விலகி உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கும். இந்த எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு செயல்பட்டால் வரப்போகும் காலம் உங்களுக்கு பொற்காலமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் ராசி பற்றிய மேலும் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது தளத்தை பின்தொடருங்கள். நன்றிகள், வணக்கம். மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை கடந்து செல்வார். ஆனால் இந்த குறிப்பிட்ட 3 நாட்களில் சந்திரனின் சஞ்சாரம் மீன ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தையோ அல்லது விரயஸ்தானத்தையோ தொடும்போது ஆடி உங்கள் மனநிலையை அடியோடு புரட்டி போடக்கூடிய வல்லமை கொண்டது. சந்திரன் என்பது மனோகாரகன், மனதிற்கு அதிபதி அவர்தான். அவர் பலவீனமடையும் போதோ அல்லது பாப கிரகங்களின் பார்வையை பெறும்போதோ மீன ராசியினராகிய நீங்கள் மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டத்தை சந்திக்க நேரிடும். இந்த 3 நாட்களிலும் வானமண்டலத்தில் நிகழப்போகும் கிரகங்களின் சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஒருவிதமான சங்கடமான யோகத்தை உருவாக்குகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி காலையிலிருந்தே உங்கள் மனதில் ஒருவிதமான இனம் புரியாத பயம் அல்லது பதற்றம் தோற்றிக்கொள்ளும். ஒரு வேலையை தொடங்க போனால் அதில் ஏகப்பட்ட தடங்கல்கள் வருவது போல தோன்றும். இது எதனால் என்றால் உங்கள் ராசிநாதனான குருவின் பார்வையும் தற்போதைய சந்திரனின் நிலையும் ஒன்றுக்கொன்று முரண்படும் நேரமாகும். குறிப்பாக ஏப்ரல் 15ஆம் தேதி உச்சிவெயில் நேரத்தில்தான் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்றைய தினம் உங்கள் பேச்சில் ஒருவிதமான காரத்தன்மை இருக்கும். யாரிடமாவது தேவையில்லாமல் வாதம் செய்ய தோன்றும். நான் தான் சரி, மற்றவர்கள் சொல்றது தவறு என்ற ஒரு பிடிவாதம் உங்கள் ஆழ்மனதில் உருவாகும். இந்த 1 நிமிட ஆத்திரமும் பிடிவாதமும் தான் உங்கள் நீண்ட கால உழைப்பை சிதைக்கக்கூடிய ஆயுதமாக மாறும். நீங்கள் பல ஆண்டுகளாக போற்றி வளர்த்த ஒரு நட்போ அல்லது கஷ்டப்பட்டு பிடித்த ஒரு வேலையோ இந்த ஒரு நாளில் நீங்கள் பேசும் தவறான வார்த்தையால் பறிபோக வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக ஏப்ரல் 16ஆம் தேதி இது ஒரு மாறுதலான நாள். இந்த நாளில் உங்கள் சிந்தனை ஓட்டம் மிக வேகமாக இருக்கும். 1000 எண்ணங்கள் உங்கள் தலையில் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த தொழிலை செய்யலாமா, அந்த முதலீட்டை இப்போதே செய்து விடலாமா, அல்லது யாரிடமாவது கடன் வாங்கி ஒரு பெரிய காரியத்தை செய்யலாமா என்று உங்கள் அறிவு உங்களை தூண்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் மீன ராசியினரே, இந்த 3 நாட்களும் சந்திரன் இருக்கும் நிலை உங்களுக்கு சரியான பாதையை காட்டாது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் ஒரு மாய கண்ணாடியில் பார்ப்பது போன்றதுதான். இன்றைக்கு லாபமாக தெரிவதனாலே உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனாலதான் இந்த 3 நாட்களும் எந்தவிதமான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதோ பெரிய அளவிலான பண பரிமாற்றங்களை செய்வதோ முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் எச்சரிக்கிறேன்.
இப்பொழுது நாம் இந்த பதிவின் மிக மிக முக்கியமான அதே சமயம் நீங்கள் மிகவும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கும் ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். முன்பு நான் குறிப்பிட்டிருந்த அந்த 4 நபர்கள் யார், ஏன் இவர்களிடம் மீன ராசியினர் இந்த ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் அதீத எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது மிக விரிவாக பேசப் போகிறேன். முதலாவதாக புகழ்ச்சி பாடும் அந்த போலி நண்பர்கள். யாராவது உங்களை வழக்கத்திற்கு மாறாக அளவுக்கு அதிகமாக புகழ்கிறார்கள் என்றால் அங்கே ஒரு ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்று அர்த்தம். உங்களை உயரத்தில் ஏற்றி வைத்து அங்கிருந்து தள்ளிவிட அவர்கள் காத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, எல்லாவற்றிலும் குறை சொல்லும் அந்த உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்கள். நீ இதையெல்லாம் ஏன் செய்கிறாய், உனக்கு இது செட் ஆகாது என்று உங்கள் பழைய தோல்விகளை தோண்டி எடுத்து உங்கள் தன்னம்பிக்கையை அடியோடு சிதைக்க அவர்கள் முயற்சிப்பார்கள். மூன்றாவதாக, அதிவேக லாபம் காட்டும் அந்த பேராசைக்காரர்கள். ஒரே வாரத்தில் பணம் இரட்டிப்பாகும் என்று ஆசை வார்த்தைகளை கூறுவார்கள். நான்காவதாக, உணர்ச்சிகளை தூண்டும் அந்த கோபக்காரர்கள். உங்களை பேச வைத்து உங்கள் நாவிலிருந்து தவறான வார்த்தைகளை வரவழைக்க துடிப்பார்கள். உங்கள் நிதானத்தை இழக்கச் செய்வதே இவர்களின் வேலை. இந்த 4 வகை மனிதர்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஊரில் மீனாட்சி என்ற ஒரு பெண் இருந்தாள். இரண்டாவதாக, இந்த 3 நாட்களும் காலையில் எழுந்தவுடன் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து சூரிய பகவானுக்கு பார்த்தவாறு அந்த தண்ணீரை மெதுவாக கீழே ஊற்றுங்கள். இது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பயத்தையும் குழப்பத்தையும் நீக்கி தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் மன வலிமையை தரும். மேலும் இந்த 3 நாட்களும் இரவு உறங்குவதற்கு முன்னால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு உங்கள் தலைமாட்டிற்கு அருகே வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் அந்த தண்ணீரை யாருடைய காலிலும் படாதவாறு செடி அல்லது மரங்களுக்கு ஊற்றி விடுங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு நீக்கும். மூன்றாவதாக, தெய்வ வழிபாட்டை பொறுத்தவரை மீன ராசியினருக்கு பெரிய ஆபத்துகளில் இருந்தும் அந்த 4 நபர்களின் சூழ்ச்சிகளில் இருந்தும் பாதுகாப்பு தருபவர் காலபைரவர். இந்த 3 நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் அல்லது 3 நாட்களுமே மாலை நேரத்தில் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று காலபைரவருக்கு இளநீர் அல்லது தேன் அபிஷேகம் செய்யுங்கள். அது முடியாவிட்டால் பைரவர் சன்னதியில் ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். காலத்தின் அதிபதியான பைரவரை நீங்கள் சரணடையும் போது உங்கள் கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறத் தொடங்கும். இந்த எளிய பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள். உங்கள் கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் பனி போல விலகி உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கும். இந்த எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு செயல்பட்டால் வரப்போகும் காலம் உங்களுக்கு பொற்காலமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் ராசி பற்றிய மேலும் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது தளத்தை பின்தொடருங்கள். நன்றிகள், வணக்கம்.